மசால் வடை டீ டைம்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நல்லா மணக்க மணக்க மொறு மொறுன்னு செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பை ஒரு 2 மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஊறி வந்த பருப்பை இந்த மாதிரி உடைச்சு பாத்தீங்கன்னா 2 உடையணும். பருப்பு நல்லா ஊறி இருக்கு. ஒரு கை அளவு பருப்பை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜார்ல 3 பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதோட ஒரு 5-6 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்து ஒரு டைம் அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பை தண்ணியை சுத்தமா வடிச்சு சேர்த்து கொரன்னு அரைச்சு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுட்டு நறுக்குன மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்து ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கையளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டி உருண்டையா உருட்டி தேவையான சைஸுக்கு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கையில நல்லா தண்ணி நினைச்சிட்டு ஈரமான கையில இந்த மாதிரி தட்டி எடுத்தீங்கன்னா ஒட்டாம மாவு வரும். அவ்வளவுதான். இப்ப உருட்டி தட்டி வச்சிருக்கிற வடை எல்லாத்தையுமே ஆயில்ல போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல இருக்கிற ஆயில்ல சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வடையை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வெளியில எடுக்கிற வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வடை 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான மசாலா வடை சூப்பரா ரெடியா இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.